சிம்பிளாக ஹெல்த்தியாக பாம்பே ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வெல்லத்தில் பண்ண போகிறோம், சுகர் இல்லாமல். 1 கப் கார்ன்ஃப்ளவர் எடுத்துகிட்டு 3 கப் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கட்டி வந்து கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. இதில் தேங்காய் பால் கூட ஊற்றி பண்ணலாம். இப்போ நெய் போட்டுட்டு முந்திரி, திராட்சை, பிஸ்தா, பாதாம் இதெல்லாமே போட்டுக்கலாம். திராட்சை வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான். இது நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா வெல்லம் 1 கப், தண்ணி 1/2 கப் ஊற்றிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் கொதிக்கணும். இதுலேயே நம்ம கார்ன்ஃப்ளவர் மிக்சரையும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான். கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் இதை குக் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆகிடும். இதில் நெய் வந்து பார்த்திங்கன்னா 1/4 கப் ஊற்றணும். அப்பப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் விட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். ஃப்ளேவருக்கு வந்து ஏலக்காய் போட்டுக்கலாம். இதில் லெமன் ஜூஸ் கூட நீங்கள் விடலாம், உங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிச்சதுன்னா. இல்லை அப்படின்னா அது ஆப்ஷனல் தான். நான் வந்து ஆரஞ்சு ஃபுட் கலர் போட்டிருக்கேன், அது ரொம்ப ட்ராப் கொஞ்சம் தான். நீங்கள் க்ரீன் கூட போட்டுக்கலாம். இப்போது வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை போட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ் வந்து வேக வச்சிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இதுக்கப்புறம் நெய் தடவின பிளேட் இல்லை ட்ரேயில் போட்டுட்டு ஒரு 1 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க, நல்லா செட் ஆகிடும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே வாயில் வச்சோன்னா கரைஞ்சிடும். நம்ம வெல்லம் போட்டிருக்கனால ரொம்ப ஹெல்த்தியானது கூட. யூஸ்வலாக இது வந்து சுகரில் தான் பண்ணுவாங்க, பட் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதனோட டீட்டெயில் வீடியோ க்ரியேட்டிவ் வேர்ல்டில் இருக்குது.